வணக்கம் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் செடேட்டிவ்ஸ் அண்ட் ஹைப்போட்டோனிக்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ செடேட்டிவ் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட்டை குறைக்கும், ட்ரௌசினஸாக ஆக்கும். ட்ரௌசினஸ் அப்படின்னா ஸ்லீப்பு. இப்போ நம்ம ஓவராக ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த எக்ஸைட்மெண்ட் எஃபெக்டை வந்து காம் பண்ணி நம்மளை வந்து ட்ரௌசினஸ் கொண்டு போகும். ட்ரௌசினஸ் அப்படின்னா லேசியாக மாற்றிடும். ஓகேவா? ஸோ ஹைப்போட்டோனிக்ஸ் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணுறதான். ஸோ ஹைப்போட்டோனிக்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாக ஸ்லீப்பை கொண்டு வந்துடும். ஓகேவா? செடேட்டிவ் அப்படிங்கிறது நம்மளை லேசியாகும், ஹைப்போட்டோனிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்லீப் ஆகும். ஓகேவா? ஸோ இதை ரெண்டும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ செடாட்டிவ்ஸ் அண்ட் ஹைப்போட்டோனிக்ஸை 4 டைப்பாக பிரிக்கலாம், 4 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பென்சோ டயாசஃபைன்ஸ். பென்சோ டயாசஃபைன்ஸ் அப்படிங்கிறதுலையே 3 டைப் இருக்குது. லாங் ஆக்டிங், ரொம்ப நேரம் ஆக்ட் ஆகும். ஷார்ட் ஆக்டிங், கொஞ்சம் நேரம் ஆக்ட் ஆகும். அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங், ரொம்ப கம்மியான 6 ஹவர்ஸுக்கும் கீழே ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பென்சோ டயாசஃபைன்ஸ். அடுத்ததாக நியூவர் ஏஜென்ட்ஸ். அடுத்ததாக பார்பிட்டுரேட்ஸ். அடுத்ததாக மிஸ்ஸெலேனியஸ் ட்ரக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 டைப்பான ட்ரக்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது பென்சோ டைசஃபைன்ஸில் நம்ம 3 டைப் சொன்னோமா. லாங் ஆக்டிங்கும் இருக்குது, ஷார்ட் ஆக்டிங்கும் இருக்குது, அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங்கும் இருக்குது. இப்போ லாங் ஆக்டிங்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டயாசஃபம். டயாசஃபைன்ஸ் அப்படின்னாலே டயாசஃபம் வந்துடும். ஓகேவா? அதே போல் குளோரோடைசஃபோ ஆக்சைடு அதெல்லாம் வரும். அடுத்தது ஷார்ட் ஆக்டிங்க்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ராசெஃபம். அதே போல் அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங்க்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாசோலம், மைடாசோலம். ட்ரையாசோலம், சோலம், மைடாசோலம். ஸோ இதெல்லாம் ட்ரக்ஸோடைய நேம். ஓகேவா? ஸோ நமக்கு லாங் ஆக்டிங், ஷார்ட் ஆக்டிங், அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங்க்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சால் போதுமானது. அடுத்தது நியூயர் ஏஜென்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சோஃபிக்ளோன் இருக்குது, சோல்ஃபி டேம் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம சோஃபிக்ளோன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்பிட்டுரேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தியோபென்டோன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தியோபென்டோன், ஃபெனோபார்பிட்டோன், பென்டோபார்பிட்டோன், பென்டோபார்பிட்டோன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செடேட்டிவ் அண்ட் ஹைப்போட்டோனிக்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிஸ்ஸெலேனியஸ் ட்ரக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேரல்டிஹைடு. ஓகேவா? பேரல்டிஹைட், குளோரல் ஹைட்ரேட். ஸோ இந்த 2 ட்ரக்கையும் ஞாபகம் வச்சுக்கலாம். பென்சோடைசஃபைன்ஸ், நியூயர் ஏஜென்ட்ஸ், பார்பிட்டுரேட்ஸ், மிஸ்ஸெலேனியஸ், இந்த மாதிரி 4 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்எஸில் காபா இருக்கு இல்லையா, காமா அமினோ புட்டரிக் ஆசிட். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஹிபிட்டரி டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் தி சிஎன்எஸ். ஓகேவா? ஸோ இதை ஆக்ட் பண்ணி தான் நமக்கு தூக்கம் வர வைக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த காபா கூட பைண்ட் ஆகிட்டு இந்த பென்சோ டைசஃபைன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காபா கூட பைண்ட் ஆகிட்டு நமக்கு குளோரின் அயான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? குளோரின் அயான்ஸோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா சேனல்லாம் ஓப்பன் ஆகும், குளோரின் சேனல்லாம் ஓப்பன் ஆகும். அதனால நியூரான்ஸ்லாம் ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து தூக்கத்துக்கு போயிடுவோம். ஓகேவா? நம்ம வந்து லேசினஸ் ஆயிடுவோம். ஸோ அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா ப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆகிட்டு லிவரில் மெட்டபாலிசம் நடந்துட்டு கிட்னி வழியாக எக்ஸ்ட்ரா ஆகி வெளியே போயிடும். ஸோ இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப லேசினஸ் ஆகிடுவோம். நம்ம ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருப்போம், ஆனால் அவங்க அதுக்கப்புறமும் ஆக்டிவே ஆக மாட்டாங்க, ட்ரௌசினஸாகவே இருப்பாங்க. அடுத்ததாக கன்ஃபியூஷன் ஆவாங்க. நமக்கு அஸ்பிரன் கொடுத்தோன்னா கூட கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா. ஸோ லெத்தார்ஜி, வீக்னஸ் ஆயிடுவாங்க, ஹெட்டேக் இருக்கும், பிளர்டு விஷன் இருக்கும். அதே போல் டே டைமில் செடேட் ஆயிடுவாங்க. நமக்கு செடேஷன் வந்து எப்போ தேவை அப்படின்னா நைட் டைமில் தான் தேவை. டே டைமில் செடேஷன், டே டைமில் நல்ல தூக்கம் வரும் அவங்களுக்கு, ரொம்ப சோம்பேறி மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்காக நமக்கு பென்சோடைசஃபைன்ஸ்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் கொடுக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் அது கொடுக்கலாம் அப்படின்னா இன்சோமீனியா, தூக்கமின்மை இருக்காங்கள்ல, இன்சோம்னியா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் ஆங்ஸைட்டி, ரொம்ப கோவப்படக்கூடிய ஆளுங்க, ஆங்ஸைட்டி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் ஆன்டி கன்வல்சன்ட், அதே போல் மசில் ரிலாக்ஸண்ட்டாகவும் இது ஆக்ட் ஆகும். ஸோ மசில் பெயினை ரொம்ப அவதிப்படுறவங்களுக்கு இதை கொடுக்கலாம். அதே போல் ஆல்கஹால் வித்ட்ராவலுக்காக கொடுக்கலாம். ஆல்கஹால் அதிகமாக குடிச்சிட்டாங்க, அதை வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுக்கலாம். அதே போல் ஒரு அனஸ்தீசியாவும் இது கொடுக்கலாம்.
ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குது, உங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்றப்ப அனஸ்தீசியா மாதிரி இதை கொடுத்துக்கலாம். ஸோ அதே போல் சைக்கியாட்ரிலையும் கொஞ்சம் கொடுக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பென்சோடைசபைன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு அப்படியே செடேட்டிவ் அண்ட் ஹைப்போடோனிக்ஸில் இதை மட்டும் கொஞ்சம் பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக பேசணும் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.